சரோஜினி, சரோஜினி, ஏய் சரோஜினி, என்ன இவ ரூம்ல இல்ல? எங்க போயிருப்பா? சரோஜினி, மொட்டை மாடியில ஒருவேளை துணி காய போட போயிருப்பாளோ? சரி போய் பார்க்கலாம். ஏய் சரோஜினி, சரோஜினி, ஏய் சரோஜினி. யாமி, என்னாச்சு? எதுக்கு சரோஜினி கூப்பிட்டுட்டு வரா? மைனி, சரோஜினியை காணோம். ரூமுக்கு போனா அவ ரூம்ல இல்ல. சரி வேற எங்கேயாவது இருப்பான்னு தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. மொட்டை மாடியிலயும் அவளை காணோம். வீட்டுக்கு பின்னாடியே போய் பார்த்துட்டு அங்கேயும் இல்ல. பாத்ரூம்ல இருப்பாளா இருக்கும். இல்ல மைனி, பாத்ரூம்லயும் இல்ல. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு அவர் அவளை காணோம். வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பா. அவ எங்க குதிச்சு ஓடிட போறா? போய் பாரு. ஃபுல்லா பார்த்துட்டேன் மைனி, எங்கேயுமே அவ இல்ல. எங்கேயுமே இல்லையா? எங்க போயிருப்பா? யார் செல்லம்மா? மைனி, சரோஜினியை காணுமா? அவ எங்க காணாம போவா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இல்ல, யாமி எல்லா இடத்துலயும் தேடிட்டாளா? யாமி நீ ஒழுங்கா பாத்துருக்க மாட்டா. இல்ல காணோம், எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு அவளை காணோம். இங்க இல்லனா அவ அக்காவை பார்க்க போயிருப்பா. செல்லம்மா, அங்க போய் பார்த்துட்டு வா. அங்கதான் இருப்பா. சரி மைனி, இதை போய் பார்த்துட்டு வரேன். ஏக்கா, அவ சொல்லாமலாம் அங்க போக மாட்டாளே. சரோஜினி எங்க போயிருப்பா? எனக்கு மட்டும் ஏன்னா இப்படிலாம் நடக்குதோ தெரியல. மனசே சரியில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஷில்பா, என்னாச்சு? எதுக்காக இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? கவலைப்படாத, இந்த கல்யாணம் எந்த காரணத்துக்காகவும் நிக்காது. அந்த மாப்பிள்ளை பையன் கூட உனக்கு கல்யாணம் நடக்கும். வீட்ல எல்லாத்தையும் நான் பேசுறேன். எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்கலாம். எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க ஷில்பா? ஃபீல் பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிரும் நினைச்சு பயப்படுறியா? இல்ல அஞ்சலி. அப்புறம் எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க? எங்க அம்மாட்ட 150 ரூபாய் கேட்டனா பிரியாணி வாங்கி சாப்பிட தரமாட்டேன்னு சொல்லிட்டா. அட சோத்து மாடி, எங்க அம்மா தான் தரல. அண்ணன்ட்டையாவது போய் கேப்போன்னு போய் கேட்டனா எங்க அண்ணனும் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் என் கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சலி. உன்னையெல்லாம் எந்த காலத்திலயும் திருத்தவே முடியாது அஞ்சலி. புதுசா பிரியாணி கடை திறந்திருக்காவல்ல, 150 ரூபாய்க்கு ரொம்ப டேஸ்டான பிரியாணி தாராவலாம். அது மட்டும் இல்ல, சிக்கன் 65, முட்டை, ரைத்தா எல்லாம் தாராவலாம். கத்திரிக்காய் கிரேவியும் இருக்கு அஞ்சலி. அதான் எங்க அம்மாட்ட 150 ரூபாய் கேட்ட தர மாட்டேன்னு சொல்லிட்டா. பிரியாணி திங்கணும் போல ஆசையா இருக்கு அஞ்சலி. அட சோத்து மாடு, உன் வாழ்க்கை இங்க ஊசலாடிட்டு இருக்கு. நிச்சயம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு எல்லாரும் கவலையில சுத்திட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுலயும் ஒரே பிரச்சனையா இருக்கு, நம்ம வீட்டுலயும் ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ என்னடா நான் 150 ரூபாய் பிரியாணிக்கு தரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. ஒன்னையெல்லாம் என்னத்த சொல்றதுன்னே தெரியல அஞ்சலி. பிரியாணி டேஸ்டா இருக்கும் அஞ்சலி, அதான் மனசே கேட்கல. டேஸ்டா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ சாப்பிட்டு பார்த்திருக்கியா? இல்ல, நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னா சாப்பிட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. அதான் எனக்கும் அது கேட்டதுல இருந்து சாப்பிடணும்னு ஒரே ஆசை அஞ்சலி. எங்க அம்மையும் ரூபா தரல, எங்க அண்ணனும் தரல. வாங்கிட்ட ரூபா இருக்கா? சுத்தம், நான் கூட அந்த மாப்பிள்ளை பையன் கெட்டிக்கிடாம போயிடுவானோன்னு நினைச்சுதான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். நீ என்னடா நான் ஜாலியா உட்காந்து பிரியாணியை நினைச்சுல கவலைப்பட்டு இருக்க? இந்த கல்யாணம் நீக்க போதே நினைச்சு உனக்கு கவலை இல்லையா ஷில்பா? அது கொஞ்சம் கவலை தான், இருந்தாலும் சாப்பிட்டா சரியாயிரும். அட கடவுளே, உனக்கு அந்த கல்யாணமா இல்ல பிரியாணி முக்கியமா? பிரியாணி தான் முக்கியம் அஞ்சலி. அட சோத்து மாடு, கல்யாணம் தான் முக்கியம் சொல்லுவேன்னு நினைச்சேன். சாப்பாடு அதை விட முக்கியம் இல்ல. சோறு இல்லாம வாழவே முடியாதுல்ல அஞ்சலி. சோறு இல்லாம வாழ முடியாது, பிரியாணி இல்லாமலேயும் வாழ முடியாது. ஒன்னையெல்லாம் தீர்க்கவே முடியாது. ஏலா சரோஜா. என்னம்மா? ஏலா, உன் தங்கச்சி அந்த வீட்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்காள, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? என்னம்மா சொல்றா? சரோஜினி அங்க வந்துட்டாளா?
என் மாமியார் கூட ஒரே சண்டை. அதனால எனக்கு எதுவுமே தெரியாதுமா. எதுக்காக அங்க வந்தா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அங்க போயிட்டு வந்தேன். அப்ப அங்கதானே இருந்தா. ஏலா அவ வீட்ல ஏதோ பிரச்சனையாம்ல. நீ தானே ஏதோ சொன்னியா? அதுக்கு தான் மர்மே பிடிச்சு அவளை யாசிருக்காவ. அவட்ட அவர் ஏதோ சொல்லாதேன்னு சொன்னாரு. அத வாண்டவ சொல்லிவிட்டாலாமே. நீ அதுவும் மனசுல வைக்காம எல்லாத்திட்டையும் போட்டு உடைச்சிட்டா போல்க. இப்ப பாரு அந்த பிள்ளை பாவம் அது வாட்டுக்கு பாம்போல ஒத்தையில வந்து நிக்குது. நீ நல்லா பாத்துக்கிட்டே தங்கச்சி, நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொன்னியே. இதுதான் அந்த லட்சணமா? எதுக்குலாம் இப்படி செஞ்சா வாழ்க்கை கெடுத்துட்டியே? இம்மா நான் என்ன பண்ணேன்? எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாதுமா. சாரோஜினியும் குழந்தைன நிச்சயத்துக்கு வரல. என்ன காரணம் நானே கண்டுபிடிச்சேன். என் மாமியார் தான் காரணம்னு நான் சொன்னேன். பையே நான் சொன்னது உண்மையா தான் இருந்திருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக குழந்தை அவளை பிடிச்சி ஆசினாரு? ஏலா அவர் இந்த நிச்சயத்துக்கு வராம இருந்ததுக்கு காரணத்தை அவட்ட சொல்லி இருந்திருக்காரு. அவ வாட்ட சொல்லிட்டான்னு நினைச்சிட்டு அவளை பிடிச்சி ஆசிருக்காரு. நீ எதுக்கு எல்லாத்துக்குமே படாப்லையா போட்டு உடைச்சா? ஒரு விஷயம் நடந்துட்டு அதுவும் மனசோட வைக்க தெரியாதாக்கா? அவிய குடும்பத்துல எப்படியோ போறவ நீ வாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? ஏம்மா நீ புரியாம பேசாத. என் நாத்தனாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு என் தங்கச்சி புருஷன் வராம இருக்காவளே நினைச்சிட்டு எதுக்குன்னு நான் ஆராய்ஞ்சேன். அதுக்கெல்லாம் காரணம் என் மாமியார் தான் தோணிச்சு. நானே கண்டுபிடிச்சதுனால தான் எல்லாத்திட்டையுமே சொன்னேன். வேற யாராவது வராம இருந்தா நான் எதுக்கு இதை பிடிச்சி கேட்க போறேன், நோண்ட போறேன்? எனக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா. நீனும் வரல, அவளும் வரல, அவரும் வரல. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார். அதான் கோவத்துல போய் சொன்னேன். இதுக்காகலாம் அவர் அவளை பிடிச்சி ஆசுவார்னு எனக்கு என்ன தெரியும்? இப்ப எதுக்காக அவங்க வந்தாலும் அவர் எதுக்கு ஆசினாரா? இளவோ மாமியார் எதுக்காக அவரை வரக்கூடாதுன்னு சொல்லிச்சோ அந்த விஷயத்தை அவட்ட சொல்லி இருந்திருக்காரு. நீ அதை கரெக்டா போய் கண்டுபிடிச்சு சொன்னதுனால சரோஜினி தான் உன்ட்ட சொல்லிட்டான்னு நினைச்சிட்டு அவர் ஆசிருக்காரு. நீ இருந்த அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். உன் மூஞ்சிலே முழிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னாரா. அதுக்கு தான் அந்த பிள்ளை நம்ம புருஷன் எதுக்கு வீட்டுக்கு வராம இருக்கணும், நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருமேன்னு ஓடி வந்திருக்கா. நான் எவ்வளவோ வானா கொண்டு விட்டுட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நாங்க போக மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு என்னத்த சொல்லனே தெரியல. அதான் உனக்கு போன்னு போட்டேன். நீ அவளை எதுக்கு வீட்டுக்குள்ள சேர்த்தா? தொத்தி விட வேண்டியதானே? நீ வீட்டுக்குள்ள சேர்க்கறனால தான் அங்க வந்து உட்கார்ந்து கிடக்கா. நான் ஒத்தி அக்கா காரியனே இல்ல இருக்கு. ஏன்ட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தா நான் போய் பேசி சேர்த்து வச்சிருப்பேன்ல. இங்க இருந்து பையன் எடுத்து அங்க ஓடி வந்திருக்கா. அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு இவன் வெளியே போனா தெரியுமா என்னன்னு கூட தெரியல. எதுக்குதான் இப்படி செய்யல? என் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சிட்டு பாவ தேடி இருந்தா கூட. ஓஹோ இவன் அங்க இல்லங்கனால தான் செல்லமா வந்து என்கிட்ட கேட்டு போனாலோ. நான் இங்க வரல, அங்கதான் இங்கே இருப்பா, போய் பாருங்கன்னு தான் சொல்லிவிட்டேன். விளங்குற மாதிரி தானா? ஏனி அந்த செல்லமாக்கு குசுப்புக்கு அந்த ஒரு விஷயமே போதுமே. இதையே பிடிச்சிக்கிட்டு சண்டை இழுத்துருவாளுவலே. ஏனி இவள அந்த வீட்டுல கொண்டு வந்து எப்படிதான் நான் விட முடியும்? ஏமா நீ இவள வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க கூடாது. எதுக்கு வந்தான்னு கேட்டுட்டு அப்படியே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? கொண்டு விட்டுருந்தீங்கன்னா யாரும் ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாவ. ஏல உன் தங்கச்சி நான் போவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான. என்னத்த சொல்ல அவளை? நீ தான் வந்து கூட்டிட்டு போய் என் வீட்டுல விடுவா. ஆமா நான் வந்து கூப்பிடியேன். என்ன என் மாமியார் விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கும். என்னால அங்க வர முடியாது. அவ புருஷன் போய் பேசி அவரை வர சொல்லி. சரி காலையில யார் மூஞ்சில தான் முழிச்சேன்னா தெரியல. பிரச்சனை ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. நான் அவட்ட போய் பேச வர போனவை. மைனி அங்க போய் சரோஜிட்ட கேட்டுட்டு வந்துட்டேன். சரோஜினி அங்க வரலையா? அங்க வரலையா? வீட்ல இல்லையாவா? ஆமா நீ வீடு ஃபுல்லா தேடிட்டேன், அவ இல்ல. அதனாலதான் உங்ககிட்டே வந்து சொன்னேன். சரோஜினி எங்க போயிருப்பா? எங்க வேணாலும் போட்டோ சொல்லிட்டு போக வேண்டியதானே? சொல்லாம எங்க போய் தொலைஞ்சா? எல்லாரும் தேடுவான்னு அவளுக்கு தெரியாதோ? மைனி நீங்க ஏதோ அவளை சொன்னீங்களோ? நான் எதுக்கு சொல்ல போறேன்? அவ அக்கா காரி தான் வந்து சண்டை போட்டுட்டு போனா. இப்ப பார்த்தா அவளை ஆளை காணோன்னு இவ வந்து சொல்லியா? நான் அவட்டால பேசுறதே இல்ல செல்லம்மா. அவ எந்தால போனானே எனக்கு தெரியாது. ஏக்கா சரோஜினி ஒருவேளை தோட்டத்துக்கு போயிருப்பாளோ? ஏன்னா ஆனந்த் மச்சான் இங்க இல்ல, அவிய தோட்டத்துக்கு தான் போயிருப்பாவன்னு நினைக்கேன். சரோஜினி கூட போயிருப்பாளோ? அவன் நல்ல காலத்திலே தோட்டத்து பக்கம் போக மாட்டா. இன்னைக்கா போறா? தோட்டத்துக்குலாம் போயிருக்க மாட்டா. ஒருவேளை ஆனந்த் மச்சான் கூட சேர்ந்துட்டு போயிருப்பாளா இருக்கும். இல்லையாமி அவ தோட்டத்துக்குலாம் போக மாட்டா. அப்படியே போறதா இருந்தாலும் சொல்லாம எப்படி போவா? அத்தைட்ட சொல்லியிருக்கலாம்லக்கா. அத்தைட்டியா? மைனி இருந்தாலும் இருக்கும், நம்மளாம் உள்ள இருந்தோம்ல, அதனால அம்மாட்ட சொல்லிட்டு போயிருப்பாளா இருக்கும். எங்க அம்மையை கூப்பிட்டு கேட்டு பாப்போமா? சரி செல்லம்மா கூப்பிட்டு கேட்டு பாரு. எம்மா எம்மா எம்மா
அப்ப சரோஜாட்ட கேட்க வேண்டியதானே, சரோஜினி எங்க போனா நீ? அவட்ட எல்லாம் கேட்காம வந்தா? ஏம்மா, ஒருவேளை இங்கதான் இருப்பான்னு நினைச்சிட்டு வந்தேன். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமோன்னு நினைச்சேன். அதனால அவட்ட போய் சரோஜினி வந்தாலா மட்டும் கேட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சரோஜாவும் என்கிட்ட எதுக்காக கேக்குறா, வீட்ல இல்லையான்னு எதுவுமே கேட்கவே இல்லை. வர வரங்க என்னதான் நடக்குன்னே தெரியல. வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளை எங்க போயிருவா, ஒருத்தருக்கும் தெரியாம மாயமாவா போயிட்டா. இப்படி எல்லாரும் ஒண்ணும் தெரியாம இருந்திருக்கீங்களே. அதே அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏத்தே, வீட்டுக்குள்ள இருந்தவள தூக்கிட்டா போவாவ யாராவது வந்து? இவதான் எங்கேயாவது போயிருப்பா. இவளுக்கு என்ன இது புதுசா? யாருக்குன்னு ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சிருக்காள. அந்த மாதிரி தான் சொல்லாம கொள்ளாம தோட்டத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கேன். அப்படின்னா ஆனந்த் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானே, நான் மட்டும் தான் போறேன்னு சொன்னேன்ட்ட. புருஷனுக்கே கூட தெரியாம போயிருப்பாத்தே. ஏத்தே, குழந்தை எங்க தே? எல்லாம் ஆனந்த் தோட்டத்துக்கு போயிருக்கா. உன் தங்கச்சி எங்க போனா? என் தங்கச்சி வீட்ல இல்லங்கிறது கூட இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே போல. அவ எங்க போயிருக்கான்னு யாருக்கா தெரியுமா? தெரியாதுல. அவ எங்க போனா? நாங்க எல்லாரும் அவளை கான்வென்ட்ல தேடிட்டு நிக்கோம். சொல்லிட்டு போனா எங்களுக்கு தெரியும், சொல்லாம கொள்ளாம ஓடி போனா எங்களுக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சிக்கு இதே ஒரு வேலை பொழப்பா இருக்கு. எதுக்கு எங்க போனாலும் சொல்லாம கொள்ளாம ஓடியா? அத்தை இருக்காவ, நாங்க இருக்கோம். எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானவா? மனசுல சந்தோஷத்தோட இருந்தா சொல்லிட்டு போவா. மன வருத்தத்துல வேதனையிலும் போனா எங்க இருந்து சொல்லிட்டு போவா? நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்ன பிறகு எப்படி இருக்க முடியும், எப்படி சொல்ல முடியும்? சாரஜா எதுக்கு இப்படி பேசியா? அவளை யார் அப்படி சொல்ல போறா? உன் தங்கச்சி இந்த வீட்ல இருக்கன்னு யார் சொல்ல முடியும்? யார் சொல்லுவா? உங்க மகன் தான் சொல்லியிருக்காரு. யாரல சொல்லியா? ஆனந்தியா? ஆமா, அவர் தான் சொல்லியிருக்காரு. கோவத்துல என் தங்கச்சி பிடிச்சி யாச்சிருக்காரு. என்னல சொல்லியா? எதுக்கு அவன் யாசப்படுறா? நல்ல உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு இருந்த பிள்ளையே. அதான் பிரச்சனையே. நான் அந்த மாதிரிலாம் அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் யாசிருக்காரு. அதுக்கு எதுக்கு உன் தங்கச்சி பிடிச்சி யாசணும்? என் தங்கச்சிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சிருந்திருக்காரு குழந்தை. அவதான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டா, நான் உங்ககிட்ட கேட்டுட்டேங்கிறதுக்காக யாசிருக்காரு. சரோஜா அப்படின்னா சரோஜினி தான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாலும்? இல்லக்கா, நான் எங்க என் தங்கச்சிட்ட பேசினேன். நானே உங்க கூட அங்க வந்துட்டேன் இல்ல. கிளம்பும் போது அத்தை போன்ல பேசினவ அந்த மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட. அதை கேட்டுட்டு உடனே அவங்கிட்ட நான் கேட்டுட்டேன் என்ன விஷயம் நீ. அதை வச்சுட்டு தான் இவர் வராம இருந்ததுனால இதுதான் கதைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நானா தான் யோசிச்சு முடிவு பண்ணி உங்ககிட்ட சொன்னேன். குழந்தை என்னடான்னா என் தங்கச்சி தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி தந்துட்டா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு திட்டிருக்காரு. நீ இருந்தா அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் என் தங்கச்சி கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. என்னது, உன் தங்கச்சி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? என்ன பழக்கம் இதெல்லாம்? பிரச்சனைனா எங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? அத்தை இருக்காங்க, அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதனே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போறது என்ன பழக்கம் இதெல்லாம்? எத்தே, என்னத்தே பழக்கம் இது? நீங்க கேளுங்க தே. ஏல முன்னால போறது சரியா போனாதானே பின்னால போறது ஒழுங்கா போவும். பின்னாலேயே நீ உனக்கு இந்த வீட்ல பிரச்சனை வந்தானே உங்க அம்மா வீட்டுக்கு ஓடுவா. அத பார்த்துட்டு அவ அம்மா வீட்டுக்கு ஓடி இருப்பா. எத்தே, நான் போனேனா சொல்லிட்டு போவேன். இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம ஓடுனது கிடையாது. இவ ஒரு வார்த்தை கூட யார்ட்டுமே சொல்லவே இல்லை. எல்லாரும் தேடுவாங்களே, பயப்படுவாங்களேங்கிற நினைப்பே இல்லாம ஓடி இருக்கா. என்னத்தே பழக்கம் இது? இதெல்லாம் சரியில்லத்தே. ஏல குசிப்பு, அவளுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணே அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. பேட்டு போற விடு. இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இத ஒரு பிரச்சனையை நீ ஆக்கி விடாத. ஏத்தே, இவளுக்கு என் தங்கச்சி பத்தி பேசலாம் இருக்க முடியாது. சரோஜா, ரொம்ப பேசாத. இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. நான் போனா சொல்லிட்டு தான் போவேன். இந்த மாதிரி தெரியாதனமாலாம் ஓட மாட்டேன் வீட்டை விட்டு. இந்த பழக்கம் சரியில்லை, அதனால தான் அத்தைட்ட சொல்லிட்டு இருக்கேன். நானா பிடிச்சி உன் தங்கச்சியை கேட்டேன். இப்போ அவியிட்ட இதெல்லாம் நீங்க கேளுங்கதேன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். நீ உடனே என்கிட்ட யார்ட்டு வராத. ஏத்தே, நானே என் தங்கச்சிங்க இல்லையே அங்க போயிட்டாலேன்னு வேதனையில வந்திருக்கேன். புஷ்பாக்காக தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஏல குசுப்பு, நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இரு. ஏத்தே, குழந்தை என் தங்கச்சி யாசிருக்காரு, அதனால தான் என் தங்கச்சி வீட்டை விட்டு போயிருக்கா. குழந்தை போய் என் தங்கச்சி கூட்டிட்டு வர சொல்லுங்க தே. எங்க அம்மா நான் கூட்டி வந்து உடியேன்னு சொல்லியிருக்கா, வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காளாம். குழந்தை தானே யாசிருக்காரு, அவர் போனாதான் வருவா, போய் கூட்டிட்டு வர சொல்லுங்க தே. ஏல சாராஜா, உன் தங்கச்சிக்கு இது அழகில்லன்னு சொல்லிட்டேன். வீட்ல பெரியவா மாமியாரி நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அப்படி ஓடியக்கு என்ன இருக்கு? புருஷன் தானே ஒரு வார்த்தை கோவத்துல சொல்லிட்டு அதுக்காக வீட்டை விட்டு ஓடி இருந்தமாக்கா. உன் தங்கச்சிக்கு இது தேவையில்லாத வேலைல. ஏத்தே, அவர் என்ன சொன்னாருங்கிறது எனக்கு